ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி கிளிச் கேமர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னா, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ட்ரைபேட் தான். ஸோ ஒரு 300 ரூபா பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ட்ரைபேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் இந்த பர்டிகுலர் மாடல் மட்டுமே வாங்குறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, ஸோ அதோட பில்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு, ஏன் இதை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருந்தது. ஸோ ரிவ்யூஸ்லாம் ஃபிளிப்கார்ட்ல நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கான நேரில் பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ நேரில் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்காக நான் என்னோட பர்சனல் யூசேஜுக்காக வாங்கி இதை நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். இதோட பில்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே, இதோட ஹைட், வெயிட், அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃப்ராங்கான ரிவ்யூ கொடுக்க போறேன். ஸோ இது வரைக்கும் இதை 23,000 பேர் பக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த ட்ரைபேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ரைபேடோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அதோட பில்ட் குவாலிட்டின்னு பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் 3-வே பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால அதாவது அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட், அது 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் 3-வே பேனுங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 செக்ஷன் ஆஃப் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்மெண்ட் வர 3 லெக்ஸும், அதை தாங்கி பிடிக்க சென்ட்ரல் லெக்ஸும் இவங்க மென்ஷன் பண்றாங்க. அது நம்ம குவிக் லிவர் லாக்குங்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம லிவர் அன்லாக் பண்ணிட்டு டக்குன்னு நம்மளால ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இவங்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம இதுல ரப்பர் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த லெக்கோட டிப் ரப்பர். ஸோ நீங்க டைல்ஸ் ஃப்ளோர்ல வச்சாலும் வலுக்காது. ஸோ அதனால நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாம ஸோ இதோட ஹைட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இது 3 லெவல்ஸும் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஹைட் 1020 மில்லிமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43 இன்ச்சஸ் வரும். அதே மாதிரி நீங்க இதை கேரி பண்ணும்போது உங்களுக்கு 350 மில்லிமீட்டர்ஸ் உங்களுக்கு ஹைட், அதாவது இதோட ஹைட் இருக்கு. அதுவே நீங்க பேஸ்மெண்ட்ல அதை ஸ்டாண்ட் பண்ண வச்சீங்கன்னா
345 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 425 கிராம், அதாவது 420 கிராம்ஸ் வந்து இதோட வெயிட் இருக்கு. இது வந்து கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2.5 kg நீங்க வைக்கலாம். ஸோ அதுக்கு மேல வைக்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து இது ட்ரைபேட் வந்து அந்த அளவுக்கு கிரிப் கிடையாது. அதாவது அந்த இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கும் அலுமினியமால செய்யப்பட்ட மெட்டீரியல் ட்ரைபேட் தான். ஸோ அதனால வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு கிரிப்பா பிடிக்கல. ஸோ அதனால வந்து நீங்க அதிக வெயிட் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கேமரா இது கண்டிப்பா கீழே இறங்கும். ஸோ வந்து கேமராக்கு அந்த அளவுக்கு இது தாங்குமாங்கிறது டவுட் தான். எனக்கும் சரியா தாங்கல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளோட ஹேண்டில் வந்து ஈக்குவலா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு மெர்க்குரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மெர்க்குரிங்கிறது வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாக்குற ஒரு லிக்விட் மீட்டர் தான். ஸோ அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆங்கிள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க கொடுக்கற காசுக்கு ஏத்த பணையம் தான் தம்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரிதான் இந்த ட்ரைபேடும் இருக்கு. நம்ம கொடுக்கற 275 ரூபாய்க்கு ஓரளவுக்கு வந்து டீசென்டான வந்து பில்ட் குவாலிட்டியோட வருது. சோ இதோட லெக்ஸ் எல்லாமே அலுமினியம், அதுல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக். சோ வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து ஹார்ட் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேவான பிளாஸ்டிக் தான். சோ வந்து நீங்க பார்த்து தான் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த அலுமினியம் லெக் வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் வந்து நீங்க ஏதாவது வந்து நீங்க கண்ணாப்பினான்னு வந்து இதை ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா ஏதாவது டேமேஜ் ஆகும். ஸோ இதை வந்து கான்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ் தான், இதில் ப்ரோஸை விட இதில் கான்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து நீங்க அதிகமான ப்ரெஷர் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரைபேடோட அந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். ஸோ அதனால வந்து நீங்க ப்ரெஷர் வைக்கக்கூடாது, வெயிட்டும் அதிகமா வந்து அதுல வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இது வந்து இதோட லெக்ஸ் வந்து அலுமினியம்ங்கிறதுனால நம்மளால கையாலேயே வந்து நல்லா வந்து வளைக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற குவாலிட்டியோட அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அலுமினியம் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து கேமரா ஃபிட் பண்ணும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த லெக் வந்து அப்படியே தனியா கழுண்டு வந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி கழுண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கும்போது மறுபடியும் அது கழுண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து லெக்ஸ்ல வந்து கொஞ்சம் டேமேஜ் இருந்திருக்குது, அதாவது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கு. ஸோ பெண்ட் ஆனதுனால வந்து அது அந்த அளவுக்கு கிரிப்பா நிக்கல. ஸோ அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஓவரா ப்ரெஷர் கொடுத்துட்டேன். ஸோ அதனாலதான் வந்து அந்த மாதிரி வந்து பெண்ட் ஆச்சு. ஸோ இதுல வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பிளாஸ்டிக்கும் வந்து அந்த அளவுக்கு குட் குவாலிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாம மொபைல் ஹோல்டர் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மற்ற யூனிட் வந்து ஓகேவான மொபைல் ஹோல்டரா இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஹோல்டர் தான் அது. ஏன்னா வந்து என்னோட ஹோல்டர்ல வந்து கொஞ்சம் அந்த 2 ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதை எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. என்னால வந்து பிடிச்சி அந்த அளவுக்கு இழுக்க முடியல. ஓவர் ஸ்ட்ரென்த் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்து மொபைல மாட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து அந்த மாதிரி நம்ம மாட்டும் போது மொபைலுக்கு வந்து ஓவர் ப்ரெஷரா இருக்கும். உங்க மொபைல் வந்து பிளாஸ்டிக் பாடி மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் மொபைல் யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க ட்ரைபேட்ல வந்து அந்த மொபைல் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க மொபைல் உங்களுக்கு யூனிட்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு உங்க யூனிட்ல வந்து அந்த மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா வந்து நீங்க ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க புதுசாக வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிருங்க. ஸோ அதுதான் உங்க மொபைலுக்கும் சேஃப்டி. ஸோ இதுல வந்து இந்த வீடியோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, உங்ககிட்ட கம்மி பட்ஜெட் தான் இருக்கு, பட் எனக்கு வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கி ஆகணும், நான் கேர்ஃபுல்லா அந்த ட்ரைபேடை நான் பார்த்துப்பேன். ஸோ அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைபேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து நீங்க நல்லாவே வந்து கேர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கூட டியூரபிலிட்டி வர சான்ஸ் இருக்கு. பட் வந்து உங்ககிட்ட நிறைய பட்ஜெட் இருக்கு, பட் இந்த மாதிரி எனக்கு ட்ரைபேட்லாம் வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸோட நல்லா வந்து ஒரு பில்ட் குவாலிட்டியோட வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். வந்து நீங்க டிக்டாக் வீடியோ எடுக்க முடியும், நல்ல ஆங்கிள்ஸ்ல நல்லா ஷூட் பண்ண முடியும். உங்க கேமராவா இருந்தாலும் சரி, மொபைல் வீடியோஸா இருந்தாலும் சரி, சூப்பரா வந்து உங்களால வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுல என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து கான்செப்ட் சொல்லிட்டேன். முதல் விஷயம் பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு
கொடுக்குற காசுக்கு நமக்கு ஓகேவா இருந்தாலும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து இந்த பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து ஏதோ ஏழை கூடமா தாறுமாறா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு வந்து டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு மொபைல் ஹோல்டர் சரியில்லை. ஸோ அதனால வந்து இது நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வேற ட்ரைபேட் வந்து வாங்கிடுவேன். ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ட்ரைபேட்ல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். ஸோ அது வரையும் நீங்க வந்து நம்ம சேனலோட டச்ல இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், இந்த டவுட்ஸ், இந்த ட்ரைபாட பத்தின டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து நான் பேசுறதுலயோ இல்ல ஏதாவது நான் வீடியோ ஷூட் பண்றது ஏதாவது உங்களுக்கு ஒரு இரிட்டேட் மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோ ஷூட் பண்ற மெத்தட்ஸ்ல எல்லாத்தையுமே நான் வந்து மாத்திப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அவங்க வந்து இந்த டிக்டாக் லெவல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரைபாட் தேவைப்படும். அவங்க மரத்துலயோ வந்து கம்பிலேயோ இதுலயோ ஒன்று மாட்டிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைபாட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து அவங்களால முடிஞ்சா வாங்கி யூஸ் பண்ணட்டும். சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற மாதிரி ஜிஜி கிரிஸ் கேமரா சார்பாக நன்றிகள்.